எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளோட ஓன் வெப்சைட்ஸ் ஆர் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு கோடிங் நாலேஜோ இல்லை வெப்சைட் பில்ட் பண்ணுற நாலேஜோ எதுவுமே அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஏஐ டூல் போதும், நம்மளே நமக்கான வெப்சைட் ஆர் ஆப்பை ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டிச் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் ஏஐயோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு ஸ்டிச் ஏஐயோட ஹோம் பேஜ் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பாக்ஸுக்கு கீழே ஆப் வெப்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஆப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும், இல்லை வெப்சைட் வேணும் அப்படின்னா வெப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்ஸ் எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம எந்த பர்பஸுக்காக வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதை ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் பாக்ஸில் டைப் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இ-காமர்ஸுக்காக ஒரு ஃப்ரீ வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கிரியேட் வெப்சைட் ஃபார் இ-காமர்ஸ் அப்படின்னு சிம்பிளாக ப்ராம்ப்டை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்த உடனே அந்த ஸ்டிச் ஏஐ வெப்சைட்ஸ் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெப்சைட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஏஐ வெப்சைட்ஸ் ஒரு சில சஜஷன்ஸ் கேட்கும் நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், I will also establish a clean, modern design system to ensure a professional and consistent look. Access the entire site. Does this set of screens work for you or would you like to adjust the list அப்படின்னு கேட்குது. நமக்கு இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து நமக்கு ஓகே அப்படின்னா லுக்ஸ் குட், ஓகே, கோ ஹெட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்த உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வெப்சைட்ஸை ஏஐ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வெப்சைட்ஸுக்கான ஸ்க்ரீன்ஸ் இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட வெப்சைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் பேஜ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி தனித்தனியான பேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட இ-காமர்ஸ் வெப்சைட்ஸுக்கு தேவையான ஹோம் பேஜ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் லிஸ்ட், ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு மொத்தமாக என்டையர் வெப்சைட்டே கிரியேட் ஆகிருக்கு. இப்போ கிரியேட் ஆன இந்த வெப்சைட்ஸை நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியூ பார்த்துக்கலாம் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்மளோட வெப்சைட்ஸ் இப்படி தான் கிரியேட் ஆகிருக்கு. இந்த வெப்சைட்ஸில் நமக்கு எந்தெந்த ஃபீல்டு நமக்கு ஏற்ற மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட்டும் பண்ணிக்கலாம். இங்கே எடிட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஃபீல்டு தேவையோ அதை கிளிக் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டோட மொபைல் வெர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே மொபைல் டேபு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் வெர்ஷன்ஸ் கிரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் வெர்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. இதையும் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே இந்த வெப்சைட்டை நம்ம ஃப்ரீயாகவே லான்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம வெப்சைட்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு ஏதாவது வெப்சைட்ஸை இன்ஸ்பயர் ஆகியும் அதே மாதிரியான வெப்சைட்ஸையும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்ஸ் மாதிரியே நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் போயிட்டு www.flipkart.com அப்படின்ற லிங்க்கை என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலேயே அதோட லிங்க் ஓப்பன் ஆகும். கொடுத்துட்டு இப்போ கிரியேட் வெப்சைட் சிமிலர் டு திஸ் அப்படின்னு நம்ம ப்ராம்ப்டை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கான ஒரு வெப்சைட்ஸை ஏஐ பில்ட் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஏஐ வெப்சைட்ஸ் நம்ம ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே சிமிலர் வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற ரிக்குயர்மெண்ட்ஸும் சைடில் இருக்குது பாருங்கள். இதோட கரண்ட் டிசைன், கலர் பேலட், டைப்போகிராஃபி, கீ லேஅவுட்ஸ் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஹோம் பேஜ் அண்டு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் இது ரெண்டையும் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் என்ட்ரு கொடுத்தோடனே இதை பாருங்கள், ஹோம் பேஜ் அண்டு ப்ராடக்ட் லிஸ்ட் பேஜ் ரெண்டுமே ஜென்ரேட் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ளிப்கார்ட் மாதிரியே அதோட டிசைன் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே வெப்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அதோட ப்ரீவியூ பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மாதிரியே அதோட லிஸ்ட், ப்ராடக்ட் லிஸ்ட், ஹோம் பேஜ் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெப்சைட்ஸையும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ரிக்வயர்மெண்ட் ஏற்ற மாதிரியும் எடிட் பண்ணிக்கலாம். இதோட மொபைல் வெர்ஷன்ஸையும் நம்ம ப்ரீவியூ பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம எடிட் பண்ண வெப்சைட்ஸை நம்ம ஃப்ரீயாக லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ஸையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு
நமக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ அதை ப்ராம்ப்டில் கொடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கு நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் மொபைல் ஆப் ஃபார் ஃபிட்னஸ் ட்ராக்கர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு கொடுத்துக்கலாம். என்ட்ரு கொடுத்த உடனே ஃபிட்னஸ் ட்ராக்கருக்கான ஆப்பை ஏஐ வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நம்ம கொடுத்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே பேஜ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வெப்சைட்ஸுக்கு பண்ண ப்ராசஸ் மாதிரியே இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸுக்கும் நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ப்ரீவியூ போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி முடித்த உடனே வெப்சைட் மாதிரியே இந்த ஆப்பையும் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு கோடிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஸ்டிச் ஏஐ வெப்சைட்டே போதும். இது மூலயமாவே நம்மளோட ஆப் அண்டு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிஸ்னஸ் ஆர் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே நம்மளோட ஓன் வெப்சைட் ஆர் ஆப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. See you.